பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும் வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 5வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத வசனம் இன்றைய தினத்துல நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பயப்படாதீங்க, எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்க கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நம்ம ஒவ்வொரு நாள் வரும்போதெல்லாம் ஒரு நாள் நல்லா இருந்தா அடுத்த நாள் நமக்கு பயம் கொடுக்கறது போல சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். தேவையில்லாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும்போது நம்ம சில விஷயங்களை பயந்துடுறோம். ஐயோ, இந்த வீட்டு விஷயம் எப்படி முடியும், இந்த ஆபீஸ் விஷயம் எப்படி முடியும், நம்ம எதிர்காலம் எப்படி நடக்கும் அப்படின்னு திடீர்னு பிசாசானம் விதைக்கிற விதையில நம்ம விழுந்துடுறோம். அந்த பயம்ன்றது நமக்கு வியாதியை போல மாறிடுது. இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் ஓகே அப்படின்னு நாளைக்கும் நான் நல்லா இருப்போன்ற எண்ணம் நமக்கு போயிடுது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு நாளைய தினத்தை குறித்து இப்பயே நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு கடவுள் உங்களிடத்துல பேசுகிறார். இன்னைக்கு நீங்க சமாதானமா இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? இன்னைக்கு நீங்க பத்திரமா வீட்டுல இருக்கீங்களா? எந்தெந்த இடத்துல ஆபீஸ் ஆகட்டும் இல்லைன்னா மற்ற இடமாகட்டும் எங்கெல்லாம் இருக்கீங்களோ சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சேஃபா வச்சிருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பா நாளைக்கு மகிமையில கர்த்தர் உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க. பயம் என்ற ஒரு வார்த்தை பிசாசுனுடைய ஆயுதம். அது அந்த பயத்தின் ஆவியை நமக்கு கர்த்தர் தரல. அதுதான் வசனம் சொல்லுகிறது. பவுல் ரொம்ப அழகா சொல்லுகிறார், நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல கர்த்தர், நமக்கு அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஞானமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஏன் பயப்படணும்? ஏன் எல்லா காரியத்துக்கும் நம்ம பயப்படணும்? பயம் யாருக்கு வரும்னா, எதனா ஒரு வேலை செய்ய போறோம் நம்மனா கண்டிப்பா அதுக்கு கூட துணையா நமக்கு யாரும் இல்லைன்னா பயந்துருவோம். இது எப்படி நம்ம தனியா செய்வோம்? இந்த விஷயத்தை நம்ம எப்படி முடிப்போம்? நம்ம எங்க அந்த கடந்து போவோம்? ஐயோ, இது எப்படி முடியும் தெரியலையே, இன்னைக்கு ராத்திரி நம்ம எப்படி நடத்துவோம் தெரியலையேன்னு நாம நம்ம மேல கான்பிடென்டா இல்லாம, கடவுள் மேல கான்பிடென்டா இல்லாம நம்ம மத்தவங்க மேல எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். மத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, மத்தவங்க நம்ம கூட இருப்பாங்களா, மத்தவங்க நம்மள நடத்துவாங்களா? அவங்க எல்லாம் இல்லாத பொழுது நம்ம ஃபெடப் ஆயிடுறோம், விழுந்து போயிடுறோம். ஐயோ, என்னமோ தெரியலையே, யாருமே நம்ம கூட இல்லையே, இதை நம்ம முடிக்கவே மாட்டோம் போல இருக்கு, நம்ம வீடு சமாதானமே இருக்காது பொழுது, அவங்க நம்ம கிட்ட சண்டை போட்டதுனால சமாதானம் போயிடுச்சு, இனி அப்படிதான் அப்படின்னு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் உங்க மைண்ட்ல கொண்டு வராதீங்க. பிசாசானவன் விதைக்கும்படியாய் வருகிறான். அவன் விதைக்கிறான், அவன் சண்டைகளை உருவாக்குகிறான், பிரச்சனைகளை உருவாக்குகிறான், சூழ்நிலைகளை உருவாக்குறான். அதை நீங்க அழகா உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல அதை அழகா நீங்க வெளியே எடுத்துட்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படி அவர் என் கூட தான் இருக்கிறார். என் வீட்டை நான் இழக்க மாட்டேன், என் குடும்பத்தை நான் இழக்க மாட்டேன், என் பிள்ளைகளை நான் இழக்க மாட்டேன், எனக்கு சரீர பிரகாரமான எந்த வியாதியும் இல்லைன்னு விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. இப்போ காரியத்தை பார்த்து, காரியம் நடக்கும்போது பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் தைரியமா எழுந்து துணிவு கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த வார்த்தையை சொல்லுகிறார் பாரு. நீ பயப்படாத. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க, பயப்படாதீங்க. நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உங்களை மேற்கிலிருந்து நான் கூட்டி சேர்ப்பேன். அப்படின்னா உங்கள் வீட்டை விஸ்தாரமாக்குவேன், உன் குடும்பத்தை விஸ்தாரமாக்குவேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் எண்ணிலடங்காத ஒரு பெருக்கத்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். உன் ஜனத்தினால நீ பெருக்கமா இருப்ப, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பயுமே கர்த்தர் நம்ம கூடவே தான் இருக்காரு. நீங்க பயப்படாதீங்க. பாருங்க, சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறார், போங்க நீங்க அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அவர் ஒரு வேலையை முடிச்சுட்டு போறதுக்குள்ள அங்கே நடக்கிற அந்த கடல் பகுதியில் நடக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் உணர்ந்து, ஐயோ என் பிள்ளைங்க பயப்படுவாங்க என்று கர்த்தர் அவர்களை அறிந்து ஆண்டவர் போய் சந்திக்கிறார். அந்த காற்றையும் கடலையும் அடக்கி அந்த பிள்ளைகளுக்கு துணையாய் அந்த படகுல அவர் சேருகிறார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையில் உங்களுக்கு பயம் வரலாம், திகில் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்களை அந்த வழியில அனுப்பியிருக்காரா, நீங்க தைரியமா போங்க. ஆண்டவர் உங்களுக்காக வருவார், அவர் உங்களோடு கூட இருப்பார். நான் கூட இருப்பேன் வாக்கு கொடுத்தார். அவர் இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சீஷர்களோடு அன்றைய தினத்துல முகமுகமாய் கர்த்தர் பேசினவர் இன்றைக்கு இந்த பிரசங்கத்து மூலமா உங்களோட முகமுகமாய் பேசுகிறார். நீங்கள் கையிட்டும் எல்லா காரியிலும் கர்த்தர் உடனிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால சமாதானத்தோட போங்க, திடமனதா போங்க, பயப்படாதீங்க. நீ சாவதில்லை என்று கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்ன வாக்கின்படி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பிரசங்கத்தை கேட்டவர்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறது என்று பயத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். பயத்தை இயேசு நாமத்திலே இப்பொழுதே நான் சபித்து கட்டுகிறேன். பயத்தை கொடுக்கிற பிசாசை நிர்மூலமாக்கி கட்டுகிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு எதுவாய் நடத்துவீராக.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, ஸ்கூல் ஆகட்டும், வியாபாரம் ஆகட்டும், மற்ற ஆண்டவரே வேலை ஸ்தலமாகட்டும், எல்லா இடங்களிலும் ஆண்டவரே பயப்படாமல் ஆண்டவரே நீர் கொடுத்த பலமுள்ள ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபை கொடுத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.